நான் என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஃபேமிலி இருந்தது. ஒரு தடவை கிறிஸ்மஸ் டைம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கார் கவிழ்ந்து போயிருக்குது. அதுக்குள்ள ஒரு சின்ன பையன் மாட்டிட்டு இருக்கான். இதுதான் நாங்க ஃபேமிலியா போன எங்க கார் கவிழ்ந்து போச்சு. அது நான் மட்டும் தான் சீட் பெல்ட் போட்டுருந்தேன். நான் மட்டும் தான் தப்பிச்சேன். எங்க அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. பாவம் இந்த சின்ன பையன் அப்படியே தனி மரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பாட்டி வராங்க. வந்த உடனே ஓடி போய் இந்த பையன் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். இல்ல இந்த பாட்டி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனுடைய அம்மாவுடைய அம்மா. இதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்களுடைய வீட்டுக்கு அவனை கூட்டு போறாங்க. அந்த பாட்டிக்கு அவங்க பேரனா ரொம்ப உயிர். அவனை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா தன்னுடைய அம்மா அப்பாவை இழந்து போன அந்த சின்ன பையன் வந்து இன்னுமே சோகமா இருக்கான். ஏடா குட்டி பையன் அப்படி சோகமா இருக்கா? இரு உனக்கு பிடிச்சத நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிக்கனை வறுத்து எடுத்து வந்து வைக்கிறாங்க பவுல் ஃபுல்லா. அப்ப கூட இவன் அப்படியே சட்டை பண்ணாம உட்காந்துட்டு இருக்கான். டக்குனு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுட்டு பயங்கரமான ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி அவனை குஷி படுத்தலாம்னு பாக்குறாங்க. அப்பயும் அவன் மூணுதாங்கறான். என்னடா ராஜா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டெலிஷியஸான கேக் உனக்காகவே பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு சாப்பிட மூடு இல்லன்ற மாதிரி சொல்றான். என்ன நீ வந்ததுல இருந்து பாக்குற எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் வந்து அந்த பாட்டி வந்து அவங்க பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க. உங்க பொண்ணுடைய போட்டோ எடுத்து வந்து எடப்ப உனக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கியா? இவ உனக்கு அம்மா எனக்கு பொண்ணுடா. இவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் என்ன பண்றது? மேல இருக்கிறவன் வேற பிளான் வச்சிருந்தான். கூட்டும் போயிட்டான். அதுக்கு என்ன பண்றது? வாழ்க்கைனால அப்படிதானே எல்லாத்தையும் கடந்து போறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தத்துவங்கள் எல்லாம் சொல்றாங்க. சரி ஓகே ஐயா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சாப்பிட ஆரம்பிச்சான். சோ ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா அந்த நாள் முடியுது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நாயா என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுக்காக ஒரு குட்டி எலியை வந்து பிரசண்டா கொடுக்குறாங்க. ஒரு பெண் எலி குட்டி. நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஜாலியா விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவனும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் குளிப்பாடிட்டே இருக்கும்போது என்னடா எலிக்கு பேர் வச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வச்சுட்டேனே அதுக்கு பேர் டெய்ஸி. என்னது லேசியா? இவ்வளவு வேகமா ஓடி இருக்குது அதுக்கு பேர் லேசின்னு வச்சுக்கிற? ஐயோ ஆயா உனக்கு காது கேட்காதா? அது லேசி கிடையாது டெய்ஸி. ஓ டெய்ஸியா நல்ல நேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்பதான் இந்த குட்டி பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இந்த பாட்டி அந்த பேரனுடைய வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் தான். மியூசிக் பாட்டு கூத்துமா இருக்காங்க. அப்புறம் அவர் சொல்றாரு என் பாட்டி என்னுடைய துக்கத்துல இருந்து வெளில கொண்டு வந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா நான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வெளில நிக்கிற ஒரு சூனியக்காரி பாத்துட்டு இருக்கா. ஓ இங்க ஒரு குட்டி பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு சாபத்தை போட்டு அது பாட்டு போயினே இருக்கு. இந்த சாபத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து பயங்கரமா இருமல் வருது. அவங்க பயங்கரமா இருமிட்டே இருக்கும்போது இந்த சீனிங்க கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அங்கேயும் பாவம் இந்த ஆயா வந்து இருமினே இருக்காங்க. அப்ப பேர வரா அவன் கையில வந்து ஆணி எடுத்து வந்து இதை நான் வாங்கிட்டு மாயா நானும் டெய்ஸியும் சேர்ந்து ஒரு வீடு கட்டலாம் இருக்கணும் போது எடுத்துக்கூடா ஆனா சேஃப்டி முக்கியம் பிகில பாத்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் போயிடறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருமிட்டே இருக்காங்க பயங்கரமா. அப்பதான் டக்குன்னு என்ன பண்றாங்க பக்கத்துல பச்சை இலைகளா இருக்கு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு சில மூலிகை வைத்தியங்கள் ஏன்ஷியன்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பக்கம் இந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அவனுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நேத்து ராத்திரி காமிச்சாங்க தெரியுமா அந்த சூனியக்காரி வரா வந்துட்டு நேரா வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள் காமிச்சிட்டு அப்போ கையில ஒரு பச்சை கலர் பாம்பு அப்படியே வருது. நீ ஒன்னும் பயப்படாத அது உன் ஃப்ரெண்டு தான் உன்னை ஒன்னும் பண்ணாதுன்ற மாதிரி இது சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு மாயா அங்க வந்துறாங்க. டேய் தம்பி அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு இந்த சூனியக்காரியம் மறைஞ்சிருது. இவன் வந்துறான். பாட்டி இதுக்கு மேல இந்த கடையில நம்ம இருக்க கூடாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவங்களையும் கூட்டு வந்துறான். இப்போ ராத்திரி கேக்குறாங்க ஏன் அந்த கடையில எதையோ பார்த்து பயந்து போய் உடனே போலாம்னு சொன்னா என்னது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாட்டி ஒரு லேடி ஒட்டிய பார்த்தேன் பார்க்கவே வித்தியாசமா இருந்தா அவ வாயெல்லாம் ஒரு மாதிரி நீட்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு டக்குன்னு நம்ம பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அவ கையில கிளவுஸ் போட்டுருந்தாளா தலையில தொப்பி போட்டுருந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிளவுஸ் போட்டுருந்தா தலையில தொப்பி இல்ல டவல் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலும் போது இது கண்டிப்பா சூனியக்காரியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இவங்க இப்ப பதற ஆரம்பிக்கிறாங்க. அது சூனியக்காரியா இந்த காலகட்டத்துல என்ன பாட்டி சூனியக்காரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டே இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி சின்ன வயசுல இருந்தப்போ இவங்க கிராமத்துல பக்கத்து வீட்டுல வந்து இவங்களுக்கு ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு ஜாலியா நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஆலிஸை காணோம். எங்கடா இவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தூரத்துல ஆலிஸ் நின்னுட்டு ஒரு ஒயிட் லேடி கூட பேசிட்டு இருக்கா. அது வந்து பாத்தீங்கன்னா தலையில தொப்பி போட்டுக்கிட்டு கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரி கேண்டியை கொடுத்து நம்ம ஆலிஸை வந்து மயக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவ வாயை பாத்துருக்காங்க. ஒரு மாதிரி கிழிஞ்ச வாய் மாதிரி இருந்திருக்கு. அப்படியே திரும்பி நம்ம ஆயமாவை பார்த்த உடனே பயந்து வீட்டுக்கே ஓடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராத்திரி உட்காந்துட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க ஆலிஸ் வந்து நம்ம ஆயமாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. அதை பார்த்தே அவ பயந்துட்டா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆலிஸை காட்டுறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டே இருக்கும்போது வாய் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா வாய் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துல கதற ஆரம்பிக்கிறா. நம்ம ஆயமா ஓடி போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோழியா மாறிட்டு இருக்கா. கடைசியில முழு கோழியாவே மாறிட்ட ஆலிஸ். அப்ப அவங்க அம்மா வெளில வந்து எங்க ஆலிஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க சொல்றது உங்க பொண்ணு கோழியா மாட்டான்னு சொன்னா என்ன நம்புவாங்களா? அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆலிஸ் கோழியா மாட்டான்னு சொல்லிட்டு அவ கடைசி வரைக்கும் கோழியாவே தான் இருந்தா. அவ கோழியிலே ஒரு வினோதமான கோழி பச்சை கலர்ல முட்டை போடுவா. எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சரி சரி ஆயா கதை வேற ரூட்டுக்கு போகுது. அந்த சூனியக்காரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் கேட்கும்போது இப்பதான் நம்ம ஆயாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அடடா அந்த சூனியக்காரிங்க மறுபடியும் வந்திருக்காங்க. நம்ம பேரனை தூக்க பாத்துட்டு இருக்காங்க. பேரனை காப்பாத்தாம கண்ட கடையெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயா வேக வேகமா அவங்க சீக்கிரம் ரூமுக்கு ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட மந்திர பொருள்லாம் இருக்கு. நம்ம சோழி எல்லாம் போட்டு பாப்பாங்க தெரியுமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி சில மேஜிக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இவங்க போட்டு பார்த்துட்டு கடைசியில ஒரு ஸ்டோன் எடுத்து அப்படியே நெத்தில வைக்கிறாங்க. அவ்வளவுதான் இது சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க போவோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சிட்டில நியூ ஆர்லன்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுல என் கசின் வந்து செஃபா இருக்கான். கண்டிப்பா அவன் நமக்காக ரூம் ரிசர்வ் பண்ணி தருவான். நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க மட்டும் வராதுங்களா சூனியக்காரிங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். இல்ல தம்பி பொதுவா அந்த சூனியக்காரிங்க வந்து இந்த ஏழையான பசங்க அதுக்கப்புறம் கேட்க நாதி இல்லாத பசங்க அவங்கள தான் வந்து கடத்துவாங்க. அதனால இந்த கிராம பக்கம் இந்த பக்கம் தான் சுத்தின்னு இருக்காங்க. சிட்டி பக்கம்லாம் வராதுங்க. நம்ம அங்க இருக்கு தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டாங்கன்னு கிளம்புறாங்க. போய் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் கேக்குறாங்க அப்ப இங்க சூனியக்காரிங்க இருக்க மாட்டாங்க அடிச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் சொல்லப்பா தம்பி இந்த சிட்டிலயும் சூனியக்காரிங்க இருப்பாங்க. எங்க வேணாலும் இருக்கலாம். அதுங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொசைட்டி வேற இருக்கு. எல்லாம் கும்பலா உட்கார்ந்து யாரு கூடிய கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் விட அந்த கும்பலுக்கு ஒரு ஹெட் ஒருத்தி இருக்கா. அவ பேர் தான் கிராண்ட் ஹை விச். அவ என்ன சொல்றாலோ அதை தான் இந்த விச்சுங்க எல்லாம் கேட்குங்க. அது மட்டும் இல்லாம அவ பயங்கர பவர்ஃபுல்லானவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரிங்களோட டீடைல சொல்லிட்டு ஒரு வழியா அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. நம்ம குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வாங்கி கொடுத்த அந்த குட்டியிலே பாக்கெட் தான் வச்சிரான். பேங்க பெட்ஸ்லாம் அலௌட் கிடையாது. பார்த்து வச்சுக்கோ எல்லாம் புடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. சோ பாட்டி வந்து ரூம் கீ வாங்குறதுக்காக போறாங்க. அப்புறம் நம்ம குட்டி பையன் என்ன பண்ணானா அப்படியே ஹோட்டல் அப்படியே பிரம்மாண்டமா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு அம்மா கூட ஒரு குண்டு பையன் போயிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து கை காட்ட இவரை இங்க கை காட்ட அப்புறம் பாக்குறாரு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்க போகுது. இந்த மாதிரி குழந்தைகளை சித்திரவதை பண்றாங்களே அதை எடுத்து ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி அவன் போட்டு பார்த்துட்டே இருக்கான். அதுக்குள்ள நம்ம மாயா வந்து ரூம் கீ வாங்கி வாங்க நான் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது குறுக்கால ஒரு மேனேஜர் வந்து நிக்கிறாரு. வாங்க வாங்க நீங்க வந்து எக்ஸ்டர்னல் கெஸ்டா ரூம் கீ காட்டுங்க 766 நாலாவது ஃப்ளோர்ல இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே லிஃப்ட்ல வராங்க. அப்ப கேக்குறாங்க எதுக்காக 766 நாலாவது ஃப்ளோருக்கு கூட்டி போறேன். இங்க பாரு கண்ணா நியூமராலஜி எல்லாம் பார்த்து தான் அந்த ரூம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நம்பர்லயும் நிறைய விஷயங்களா இருக்கு. நீ நினைச்சிட்டு இருக்கிறத விட ஆயாக்கு நிறைய தெரியும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டி போறாங்க. இப்போ இங்க கட் பண்ணா அதே ஹோட்டலுக்கு ஒரு
பயங்கரமான கும்பல் வருது. ஃபேன்சியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமா வராங்க. ஒரு படை வருது. இவங்க வேற யாருமே கிடையாது. இவங்க எல்லாமே சூனியக்காரிகள் தான். இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எடுத்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க தெரியுமா பேனர். அந்த கான்ஃபரன்ஸ் நடத்த போறதுல இதுங்க தான் ஃப்ரண்ட்ல பெரிய தொப்பியா போட்டு நின்னுட்டு இருக்கால. ஒரு இவ பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஹை விச். எல்லாத்துக்கும் ஹெட் அப்படியே ஸ்டைலா வந்து நின்னுட்டு இருக்கும்போது மேனேஜர் வராரு. வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஹெட் ஆஃப் தி விச் இருக்குல அதோட கையில வந்து ஒரு பூனை வந்து அப்படியே உட்காருது. சாரி மேடம் பூனை அளவு கிடையாது. போது பூனை அளவு கிடையாதா? சரி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திடீர்னு உங்க ஹோட்டல் ஃபுல்லா ஒரு எலியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கும்போது எலி பிடிக்கிறவங்க கூட்டு வந்து பிடிப்போம் மேம் பண்ணும்போது அப்போ நீங்க நிறைய பேரை கூட்டு வர வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெனவட்டா நேரத்தை விட்டு கிளம்புறங்க. அப்படியே இப்ப கட் பண்ணி நம்ம ஆயாவுடைய ரூம் காட்டுறாங்க. அவங்க வந்து பேரங்கிட்ட வந்து இந்த சூனியக்காரங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இரும்புறாங்க. இந்த இருமல் கூட அவங்க தான் காரணமா இருப்பாங்க நினைக்கிறேன் தம்பி இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ பையன் கேக்குறான் இந்த சூனியக்காரங்களை பாக்கிறதுக்கு மக்களோட மக்களா இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் மாறு விஷயத்துல இருக்குங்கடா. அதோட வாய் நல்லா உத்து பாத்தினாலே உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். நல்லா கிழிஞ்ச வாய் மாதிரி கேவலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ கிளாஸ்ல வந்து இந்த பையன் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கறான். அப்படியே அனிமேஷன்ல காட்டுறாங்க அந்த வாய் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சினா கையில கிளவுஸ் தான் போட்டுருக்கோங்க. அதுங்களுக்கு சரியான விரல்களே இருக்காது. ஒரு விரல் இருக்கும் ஒரு விரல் இருக்காது. ரொம்ப கேவலமா இருக்கும் பாக்கிறதுக்கே. அதே மாதிரி தான் கால் விரல்களும் விரலே இருக்காது முழுக்கட்டின்னு இருக்கும். அதனால தான் எப்ப பார்த்தாலும் அதுங்க ஷூ போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதோட பெரிய விஷயம் ஒன்னு சொல்லிட்டா எதுங்களுக்குமே மண்டையில முடி இருக்காது. எல்லாமே மொட்டை தலைங்க தான். சும்மா விக வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி. குழந்தைகளை தேடி தேடி மோப்பம் முடிச்சு கண்டுபிடிக்கோங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற குழந்தைகளை உடனே கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஐயோ இன்னில இருந்து நான் குளிக்கவே இல்லை. அட அப்படிலாம் கிடையாதுடா. நீ எதுக்கு பயப்படுற? அதான் பாட்டி நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா ஜன்னலுக்கு வெளியில இந்த சூனியக்காரி கூட ஒரு பூனை வந்து தெரியுமா? அது இவங்களே பாத்துட்டு இருக்கு. ஓகே இந்த ஹோட்டல்ல ஒரு பையன் இருக்கான் அப்படின்றத பாத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்து கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விச்சு தங்கி இருக்கா. நேரா ரூம்க்கு வந்து சொல்லும்போது ஓ இந்த ஹோட்டல்ல ஒரு பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விச்சு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடியில அதோட முகத்தை பாத்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் அதோட கொடூரமான மூஞ்சி வந்துட்டு போறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் வந்து தன்னுடைய பாட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவங்க பாட்டி வராங்க பாவம் இருவினே வராங்க. பாட்டி வந்து முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றான். சரி நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றான். பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. கீழே வேணா போய் விளையாடு அப்படின்னு கேட்கும்போது இல்ல பாட்டி டெய்ஸிக்கு நான் சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதான் ஒரு நல்ல ஸ்பாட்டா பாத்துட்டு இருக்கும்போது ஆமா அப்ப வெளியில போய் ஏதாவது ஸ்பாட் பார்த்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளில வரான். நேரா ஒரு இடமா தேடிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்க போறதா சொன்னேன் இல்லையா? சோ அந்த ஹால் தான் வரான். சரி அதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தூரத்துல இருந்து அந்த குண்டு பையன் வரான். ப்ரூனோ கை காட்டினால அப்படியே வந்து ஹைடா எப்படி இரு அப்படின்ற மாதிரி சிப்ஸ் சாப்பிட்டு கேக்குறான். நல்லா இருக்கா மாதிரி சொல்லி என்ன பாக்கெட் வெளிய வச்சிருக்க அது கூட பார்க்கலாம் அப்படின்னும் போது இல்லடா புது ஆளுங்க கிட்ட அது வராதுன்ற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த குண்டு பையனோட அம்மா வந்துறாங்க. வந்துட்டு காரை பிடிச்சி எங்க இங்க விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பாக்குறாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் அழுக்காவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு அவனை எடுத்துட்டு போறாங்க. இப்போ நம்ம பையன் என்ன பண்றானா தனியா அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்க்குள்ள வந்துட்டு அங்க ஒரு ஸ்டெப் இருக்கு. சோ அதுல வந்து எலிக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் செட் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு தமான ஒரு சவுண்ட் பின்னாடி பயந்தே போறான். என்னன்னு பார்த்தா அந்த ஏசி வெண்ட் இருக்கும் தெரியுமா? அதோட டோர் மாதிரி இருக்கும் குட்டி டோர். அது கீழே விழுது. இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செட் பண்ணிட்டு விளையாடலான்னு போனா இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் ஃபுல்லா லைட் எரிய ஆரம்பிச்சு இவன் பயந்துறான் பதட்டப்படுறான். டக்கு என்ன பண்றானா அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அது கடியில போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ உள்ள வந்திருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி கும்பல். மேனேஜர் கூப்பிட்டு கேக்குறாங்க இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு ஒரே ஒரு டோர் தான் இருக்கு கரெக்ட்டா? வெளியில பேக் டோர் சைடு டோர் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லன்னு கேட்கும்போது இல்ல மேடம் ஒரே ஒரு டோர் தான். அப்ப நீ கிளம்பி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சுட்டு அப்படியே போயிட்டு எல்லாரும் சீட்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு ஒரு காடு வேற எவனையும் சாவடிச்ச ஒரு பெரிய எலும்பு போல இருக்கு. அதை எடுத்து கதவை வந்து லாக் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பையன் வந்து பாத்தீங்கன்னா அடியில ஒளிஞ்சுன்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ இந்த ஹெட் ஆஃப் தி சூனியக்காரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆர்டர் போட்டுருக்கான். முதல்ல எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்ல ட்ரெஸ் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே ஒரு ரெண்டு பேர் வந்து மேல இருக்க ஷாலை மட்டும் கழட்டாங்க. இவர் ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலா டான்ஸ் ஆடிட்டு மேல போறா. எல்லாரும் கிளவுஸ் கழட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கழட்டுறாங்க. பார்த்தா அவங்க பாட்டி சொன்ன மாதிரி 3 விரல் தான் இருக்கு. இப்போ ஷூவை கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷூவை கழட்டினா பார்த்தா விரலே இல்ல கால்ல. இப்போ கடைசியா எல்லாரும் விக்க கழட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாருமே விக்க கழட்டுறாங்க. பார்த்தா மொட்டை தலையும் எல்லாமே ஆஹா ஒட்டுமொத்த சூனியக்காரங்களும் இங்க தான் இருக்குடா தொக்கா மாட்டணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கான் நம்ம பையன் அடியில. இப்போ இந்த பெரிய சூனியக்காரி காட்டுறாங்க. தலைக்குள்ள ஏதோ ஒன்று ஓடினே இருக்குன்னு சொல்லிட்டு கையை விட்டு அப்படியே வெளில எடுக்கிறா. போடு டபக்கு வாயில போட்டுக்கிறா. இப்போ அப்படியே அந்த ஸ்டேஜ்ல ஏறி இதோட கிழிஞ்ச வாயை வச்சு கத்தி எல்லாரையும் பயமுத்தம் பாருங்க. எல்லாருமே பயந்துருவாங்க. நான் காலை டிஃபன் சாப்பிடலாம் வெளியில வந்தா 100 கணக்குல குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு இருக்குங்க. அதுங்க எல்லாரையும் பிடிச்சி நசுக்காம இங்க என்னடி கழட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி தூக்கி அடிக்குது. ஒரு கபோட செதறிட்டு அந்த கபோடு பிசாஸ் மாதிரி கத்தின்னு இருக்கு. போது அப்போ ஒரு ஆர்வக்கோளாறு சூனியக்காரன் சரிங்க பாஸ் கண்டிப்பா அந்த குழந்தைகளை பிடிக்கிட்டு நீங்க பிளான் வச்சிருப்பீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு ஒரே மின்னலடி தான் அப்படியே கருகி போய் குழக்கணும்னு ஒரு வாரமா வந்து விழுந்துருவாங்க. அது கேட்டது கரெக்டான கொஸ்டின் தான். ஆனா அவ கேட்ட டோன் தான் எனக்கு பிடிக்கல. குழந்தைகளை அட்ராக்ட் பண்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. டேஸ்டான உலகத்திலே டேஸ்டான சாக்லேட் கொடுத்தா போதும். அது எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை வாங்குறதுக்கான பணமும் என்னுடைய ரூமான 666 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா 666 ரூம்ல தான் இது இருக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிறான். பாட்டு பாருங்க நீ இப்படி அப்படியே பேசினே இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ட்ரெஸ்க்குள்ள இருந்து பர்பிள் கலர்ல ஒரு பாட்டில் எடுக்கிறா. ஒரு போஷன் இது என்ன தெரியுமா? இதுதான் குழந்தைகளை எலியா மாத்திர போஷன். இது நானே கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்படின்னு எடுத்து காட்டும்போது எல்லா சூனியக்காரிகளும் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கோங்க. இதுல ஒரு சொட்டு ஒரு குழந்தைக்கு கொடுத்தா 1 ஹவர்ல அவன் எலியா மாறிடுவான். 2 சொட்டு கொடுத்தா அரை மணி நேரத்துல எலியா மாறிடுவான். 3 சொட்டு கொடுத்தா ஆன் தி ஸ்பாட்ல எலியா மாறிடுவான். இந்த பிளான நான் உள்ள வரும்போதே ஆரம்பிச்சிட்டேன். இங்க ஒரு பையனுக்கு ஒரு சொட்டு கலந்து கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கொடுத்த சாக்லேட்னால மதிமயங்கி போய் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வருவான். அப்ப உனக்கு 2வது சொட்டை கொடுத்து இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கீழ இருக்க சூனியக்காரங்க கிளாப் விசில் அடிச்சிட்டு வேற லெவல் பாஸ் அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது திடீர்னு கோவப்பட்டு கத்துது இந்த ஹெட் ஆஃப் தி விச் அமைதியா இருங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா? அங்க போயிட்டு மோப்பம் பிடிச்சு பாக்குது. இதுங்களுக்கு தான் மோப்ப சக்தி இருக்கு. நம்ம ஹீரோ பையன் இருக்குது இது கண்டுபிடிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜ் அப்படியே உடைச்சு எடுத்து பாக்குது. பார்த்தா உள்ள நம்ம சின்ன பையனை காணோம். என்னன்னு பார்த்தா அந்த ஏசி வெண்ட் இருந்து தெரியுமா? அதுக்குள்ள நாசுக்கா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா அங்கேயும் கண்டுபிடிச்சது அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அந்த ஏசி வெண்ட் கிட்ட போகும்போது இப்பதான் நம்ம ப்ரூனோ குண்டு பையனோட என்ட்ரி. இவனை தான் செலக்ட் பண்ணிருக்க போல இந்த வச்சு அவரா என்னமா ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்தா 6 சாக்லேட் தரேன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டோருக்கு பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. 6 சொல்லிட்டு 1 எடுத்து காட்டுற அப்படின்ற மாதிரி சொன்னோம். டக்குனு முதுகு பின்னாடி வச்சு மேஜிக் பண்ணி 6 காட்டுது. ஆஹா சாக்லேட் பாக்குறீங்க பலபலன்னு இருக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட வாடா கண்ணா வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ 50 கிலோ இட்லி குண்டா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்காக அப்படியே கிட்ட போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு சொட்டு சாப்பிட்டுருக்கான். அது 1 ஹவர் ஆக போகுது வேற. இப்போ கரெக்டா 1 ஹவர் முடிஞ்ச உடனே அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான் அந்தரத்துல. அது மட்டும் இல்லாம கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு போப்பல புகலாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் குண்டு உருவம் அப்படியே சுருங்கி போயிடுது. அவன் ட்ரெஸ் மட்டும் தான் கீழே விழுந்து விழுது. அப்படியே காட்டுறாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா குட்டி எலி ஒன்னு வெளில வருது. இந்த பையனை எலியா
எலியா மாத்திருச்சுங்க இதுங்க. இப்ப எல்லாம் குதிச்சிட்டு இருக்குங்க. முக்கியமா மெயின் பிசாஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கத்திட்டே இருக்கும்போது நம்ம எலி பையன் அப்படியே வெளில வரான். நம்ம ஹீரோ வர பாக்குறோம். அட பாவீங்களா, இந்த அப்பாவி பையனை இப்படி எலியா மாத்திட்டீங்களான்ற மாதிரி சொல்லும்போது இந்த எலி வெளில வந்து இப்படி அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. என்னடா இது பெருசா மாட்டேங்கிறீங்க, அவன் எலியானதே அவனுக்கு தெரியல. ஏதா பயங்கரமா போங்க அடிக்கிற, எங்க யார் சாக்லேட் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது என்னடி பாத்துட்டு இருக்கீங்க, அடிச்சு நசுக்குங்கடி அவனை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்க சூனியக்காரங்க எல்லாமே அந்த எலியை போட்டு மெரிக்க ட்ரை பண்ணுதுங்க. இப்ப உள்ள இருக்க சின்ன பையன் பதறான். ஐயோ அவனை பேர் காப்பாத்தணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குனு வச்சு நான் தெரியுமா பெட்டு டெய்சி அவனை போய் நான் போய் காப்பாத்தி கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஓடும். அது ஏய் இப்படி பேசுனியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அது பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டா ஓடி போய் குண்டம் ப்ரூனோடைய காலை பிடிச்சி பண்ணி மாடே வந்து தோழா அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து வென்டிலேட்டர்ல கூட்டு வந்தோம். அவன் வந்து பார்த்துட்டு எப்பா என்ன நீ இவ்வளவு பெருசாயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். டேய் நான் பெருசாவல, நீ தான் சின்னதா இருக்க, மேல அந்த சூனியக்காரங்க சாபம் போட்டாங்க அப்படின்னு போது ஏது சாபம் போட்டாங்களா, ஐயோ நான் எலிச்சு போயிட்டேனே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது டமால் கதவு தந்துன்னு சூனியக்காரி உள்ள வந்துருவாளா. ஹீரோ பையனுடைய காதை பிடிச்சி தர தரன்னு வெளில இருக்கிறா. எல்லா சூனியக்காரங்களும் வந்து அவன் மேல விழுந்து புடிங்கடி அவன் வாயை திறங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த போர்ஷன் எடுத்து வாயில ஊத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அவன் இதுங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப வகையா மாட்டின அந்த பையன் அது என்ன பண்ணுது தெரியுமா, வாயில அந்த லோஷனை ஊத்தி விட்டுருதுங்க. அவ்வளவுதான் நம்ம பையன் கொஞ்ச நேரத்துல அவனும் எலியா மாறிறான். அப்படி எலியா மாறினவன சூனியக்காரி பிடிச்சி வச்சுன்னு இவனை எப்படி சித்திரவதை பண்ணி சாகடிக்கலாம், என் கையாலேயே சாகடிக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கு எலி கூட. எடுத்துட்டு வாங்கி அவனுடைய பெரிய சுத்தியை அடிச்சே சாகடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னா அங்க இருந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து டெய்சி பாக்குது இவனை நான் தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நறுக்குன்னு சூனியக்காரி கையை கடிச்ச உடனே இது சுத்தி எடுத்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அது கையில அடிச்சுன்னு கத்திட்டு இருக்கும்போது நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த வெண்டுக்குள்ள பூந்துறாங்க. ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணும்போது அந்த சூனியக்காரி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கை அந்த வெண்டுக்குள்ள விட்டு கை வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு உங்களை பிடிக்கிறதுக்காக. கடைசியில உள்ள ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கும் பாருங்க, அதுல வந்து கீழே ஒரு வழி இருக்கும், அது வழியா அந்த 3 எலிகளும் குதிச்சிடுங்க. ஆனா அந்த சூனியக்காரி என்ன பண்ணுது ஃபேனுக்குள்ள கை விட்டுருது. நம்ம பசங்க 3 பேரும் ஒரு வழியா தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ப்ரூனோ வந்து ஐயோ நான் எலியா மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது அந்த சூனியக்காரி சாக்லேட் கொடுக்கும்போது பல்ல இழுச்சி சாப்பிட்டல, அதனால அப்படி மாறி போய் கிடக்குற. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி திடீர்னு பேசினேன்னு போது நானும் உங்களை மாதிரி குழந்தை தான்டா, நானும் அதே சாக்லேட் ஆசைப்பட்டு தான் இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி ஒன்னும் கவலை வேணாம், ஆயா மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆயா கிட்ட போவோம் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா கிச்சன், ஆஹா இந்த கிச்சனை நான் இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கேன், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு, ஆனா நம்ம 4வது ஃப்ளோர் போணும், அது ஒண்ணுமே கிடையாது, இது வழியா பூந்து லிஃப்ட்டுக்கு போயிட்டா நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க கிச்சனுக்குள்ள பூந்து ஓடுறாங்க. சந்து சந்தா ஓடுறாங்க. இந்த குண்டனால வேற அங்கங்க மாட்டின்னு வெளியில வரவே முடியல. லிஃப்ட் கிட்ட நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏனா பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒருத்தங்க கரெக்ட்டா 4th ஃப்ளோர் போறாங்க. ஆஹா சமலக்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல பூந்துக்கிட்டு ஒரு வழியா 4th ஃப்ளோருக்கு வந்துறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா காலிங் பெல் வந்து எம்மா தூரத்துல இருக்குது. இத அப்புறம் மேல போய் அடிக்கிறதுன்னு பாக்குறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா செவுத்துலயே வந்து ஒரு டிசைன் ஒன்னு போகுது. சோ இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த டிசைன் வழியா போய் கடைசில வந்து ஒண்ணா சேர்ந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெய்சி வந்து கீழ விழுந்துது. சோ அத காப்பாத்துறேன்னு வாளை பிடிச்சி இந்த குண்ட வர ஐயோ எனக்கு ஐட்டுனாலே பயண்டா என்ன முதல்ல காப்பாத்துறானா, டேய் தூங்கிட்டு இருக்கா அவள தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா காப்பாத்திட்டு எப்பாடா ஒரு வழியா நம்ம வந்து பெல் அடிச்சிட்டோம், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல திறக்க போறாங்கடா பூரத்துக்கு ரெடியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப அங்க ஒரு வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எலிகளை பாத்துறாங்க. அவ்வளவுதான் ஆன்னு கட்டிக்கிட்டு கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு சம்மடி இப்படி அப்படி மாட்டிக்கிறாங்க. இவங்க லாபி ஃபுல்லா ஓடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ் தாண்டா எப்படியாவது ரூம்குள்ள போயிடும் இல்லனா அவ்வளவுதான் நம்ம செத்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயா கதவு திறக்கறாங்க. கதவு திறக்கும்போது உள்ள ஓடிடுது. இந்த பக்கம் ஆயா கத்தா, இந்த பக்கம் ஹவுஸ் கீப்பிங் கத்தா, இருங்க இருங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுது. இவங்க கதவு சாத்திட்டு அப்படியே பயந்து பண்ணி நின்னுட்டு இருக்கும்போது ஆயா அப்படின்ற மாதிரி குரல் கேக்குது. அவங்க பயந்து போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பையன் அடி நான் எலியா மாட்டேன் கத்த முள்ள தேவசதி கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் என்னடா பேராண்டி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்கும்போது அந்த சூனியக்காரிங்க வந்துட்டா அவ ஒரு லிக்விட வச்சு இப்படி மாத்திட்டா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என் பேர் நான் பாத்துக்காம நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி என்ன தூக்கி கொஞ்சம் மேல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கி அப்படியே டேபிள் மேல வைக்கிறாங்க. பாட்டி என்னையும் அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம குண்ட. ஏப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேக்கும்போது இவன் தான் என் புது ஃப்ரெண்ட் ப்ரூனோ, நல்லா கொலகொல நல்லா இருக்கறான்ல, இவனையும் மாத்திட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னையும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடில இருந்து மேசி வருது. ஏமா நீ நம்ம பேசுற, ஆமாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு அனாதையில இருந்தேன், அங்க இந்த சூனியக்காரி வந்து சாக்லேட் குடுத்துச்சு, அதை வாங்கி சாப்பிட்டேன் இப்படி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்க கையில வந்து மாட்டினேன், என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல டேசி நம்ம ஏதாவது பார்த்து பண்ணலாம் போது என் பேர் டேசிலாம் கிடையாது என் பேர் மேரி அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி சீரியஸா பேசிட்டே இருக்கும்போது நான் ஒரு சீரியஸா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ப்ரூனோ குண்ட சொல்றான். என்ன பண்ணும்போது பயங்கரமா பசிக்குது, உங்க பின்னாடி பாத்திரத்துல நிறைய திராட்சை இருக்குது, 2 பிச்சு குத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா என்னடா கண்ணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐ திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிடலாம்னு போகும்போது யாரோ காலிங் பண்ணிக்கிறாங்க. உடனே பேக் வந்து சாச்சி வச்சுட்டு இந்த பேக்ல ஒளிஞ்சுக்கோங்க யாருன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உங்க ரூம்ல எலி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ட்ராப் வைக்க சொல்லி அனுப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏகப்பட்ட ட்ராப் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சீஸ் இருக்கு. இது அந்த ப்ரூனோ எலி வந்து பாத்தீங்கன்னா இதை விட அது நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது தலையிலே தட்டுறான் நம்ம ஹீரோ. இல்ல வாய் வச்சா வாய் வெடிச்சு செத்துருவேன், ஒழுங்கா எங்க கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் பாட்டி எப்படியாவது எங்க பசங்கள மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா மாத்தலாம்டா, ஆனா ஏதோ ஒரு போஷன் கொடுத்தாங்கன்னு சொல்றல அந்த போஷன் நமக்கு தேவைப்படும், அதை வச்சு தான் மாத்த முடியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சூனியக்காரி இடத்துக்கு தான் போகணும், அதுக்கு எங்கடா போறது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த சூனியக்காரி இருக்கிற ரூம் எனக்கு தெரியும் 666 நம்ம 766ல இருக்கோம்ல நேரா நமக்கு கீழ தான். இப்போ நீ என்ன பண்ற, நீ ஒரு உள்ளன் சாக்ஸ் தைச்சிருந்த தெரியுமா, அதுல வச்சு நான் அப்படியே கீழ இருக்கற நான் போயிட்டு அந்த லோஷன் எடுத்துட்டு வரேன், நீ மாத்த மருந்து கண்டுபிடிச்சு எங்க பசங்கள மாத்திடு எப்படி பிளான் சூப்பரா இருக்குதான்னு போது ஆமாமா பிளான் கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இங்க கீழ காட்டுறாங்க. கரெக்டா கீழ பால்கனில நின்னுட்டு அந்த சூனியக்காரி வந்து பீச்சில் நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்து ச்சே இதுங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்குது, இதுங்களை எப்ப நான் வந்து தின்ன போறேனே தெரியல அப்படின்ட்டு என்ன பண்ற கையில பூனை வேற வச்சிருக்கா, அதை தூக்கி போட்டுட்டு அந்த லோஷன் எடுத்து இந்த லோஷனை வச்சு தான் இதுங்களெல்லாம் எலியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து பிரேக் டைம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஐஸ் கியூப்ஸ்ல அந்த லோஷனை வச்சுட்டு அவ உள்ள போயிடா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து நம்ம ஆயாவும் பசங்களும் பாத்துக்கிறாங்க. பாட்டி இந்த லோஷன் நீ வேணும்னு சொன்னேன் எனக்கு இதுல போட்டு கீழ அனுப்புறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழ அனுப்புறாங்க. கீழ வந்து பார்த்தா அந்த லோஷனை காணோம். என்னன்னு பார்த்தா தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் உள்ள போறான். அப்படி உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது ஏதோ டேபிள் மேல இருக்கு. டக்குன்னு நம்ம சுட்டி பையன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு என்ன பண்ணா பக்கத்துல இந்த சோஃபா மேல ஏறி அங்க தலகாணி கீழ போட்டு டிராம்பலைன் மாதிரி யூஸ் பண்ணி எப்படியோ ஜம்ப் பண்ணி அந்த டேபிள் மேல போயிறான். அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு லோஷன் எடுத்து கீழ தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு கீழ குதிச்சு எஸ் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்குறான். பார்த்தா சூனியக்காரி உள்ள வந்துறா. துணி இப்ப என்ன பண்றது தெரியல பயந்து போய் அங்க இருந்த கட்டில் அடியில ஓடுறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட எலி பொறிகள் இருக்கு. ஐயோ எப்படி தப்பி போறன்னு தெரியல நினைக்கும் போது இப்ப அந்த சூனியக்காரி என்ன பண்றானா புலம்பிட்டே வரா. அந்த ஒரு பெரிய பெட்டி இருக்கு ஓபன் பண்ணா ஃபுல்லா பணம். இந்த மனச பையலக எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சாவடிறானே என்னதான் பண்ணுவாங்களோ இதை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறான். அப்படி போகும்போது நம்ம ஆளு என்ன பண்றானா நேரா போயிட்டு அந்த சாக்ஸ் குள்ள ஏறிக்கிறான். நம்ம பாட்டியை வந்து பொறுமையா மேல எழுதுறாங்க. அந்த சாக்ஸா கரெக்டா மேல போடுன்னு பார்த்தா சூனியக்காரி வந்து புடிச்சிருவாளா இல்ல அல்ல நம்ம ஆளு. அப்ப ஆயா வந்து டக்குனு வந்து மழுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா நான் தாமா தைச்சிட்டு இந்த மேல கண்ணு தெரியாம கீழே போட்டமா கொஞ்சம் அப்படியே
விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லையே நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன எங்கம்மா பாத்துக்க போற, கீழே லாபில பாத்துருப்பாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல உன்னை நான் எங்கேயோ பாத்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹோட்டல் மேனேஜர் வர கதவு தட்டிட்டே இருக்காரு. இந்த நாய்க்கு வேலையில எப்ப பார்த்தாலும் வந்து கதவு தட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஒரு வழியா அந்த லோஷன் நம்ம ஆட்களுக்கு கிடைச்சாச்சு. இங்க கீழே பாத்தீங்கன்னா மேனேஜர் எதுக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு கூண்டு எடுத்து வராரு. மேடம் உங்க பூனை என்ன கூண்டுக்குள்ள வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை இருக்காது. எது ஏன் பூனை கூண்டுக்குள்ள இருக்குமா அப்படின்ற மாதிரி கலாச்சி நிக்கிறாங்க அவங்க. அப்ப அந்த பூனை பாத்தீங்கன்னா அது பாட்டு வந்து கூண்டுக்குள்ள போயிட்டு ஹாயா படுத்துது. அட சனினே உனக்கு தானே பேசினேன் அப்படின்ற மாதிரி பூனையை பார்த்து அவங்க முறைக்கிறாங்க. சரி மேடம் உங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும், என்ன மாதிரி ஆர்டர் கொடுக்க போறீங்க போது இருக்குல்ல சீப்பா என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சீப்பா வேணுமா, பாக்குறது காஸ்ட்லியா இருக்கீங்க சீப்பா கேக்குறீங்க போது சீப்பா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு போது அப்ப சூப்பர் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த பூண்டு மட்டும் போடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா பூண்டு உங்களுக்கு ஒத்துக்காது போல இருக்கு. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு. நம்ம சூனியக்காரி நம்ம பூனை மேல சம்ம கால்ல போட்டு அடிச்சிட்டு ஒரு மாதிரி முறைச்சு விட்டுருது. இங்க கட் பண்ண நம்ம அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு லோஷன் கட்சிச்சுல அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு மாத்து வந்து தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்த சில நல்ல மந்திர தண்ணிகள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களா இங்க வாங்க எல்லாரும் கை கோத்துன்னு ப்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் ப்ரே எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா காட்டுறாங்க. அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுத்துது. கொஞ்ச நாட்களே கருப்பா மாறி போயிடுது. பாவம் அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஐசோகமாயிடுச்சு. சாய்டா பசங்களா என்னால முடியல, இந்த சூனியக்காரியோட பவர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பவர், என்னால இதை வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. ஐயா விடுங்க ஐயா இதெல்லாம் கவலைப்படுறீங்க. இப்ப எலியா இருக்கிறதுனால என்ன நல்லா தானே இருக்குது, ஸ்கூலுக்கு போனா படிய வேணாம், கார்ல ஆக்சிடென்ட் ஆகாது. ஆனா ஒண்ணு பாட்டி எலின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தொத்தர மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க மனசு உருகி போறாங்க. என்னடா கண்ணா நீ இப்படி சொல்லிட்டு, நீ என் பேரண்டா எப்படியா இருந்தாலும் நீ எனக்கு பேரண்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கேட்கறாங்க. நீங்களும் தான் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கு அப்பவே என்ன பிடிக்காது, குண்டு குண்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுல கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு போது டேய் உனக்கு அது அம்மா பாருங்கடா எனக்கு அது கூட இல்லடா அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளை எலி சொல்லிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ எலி சொல்லுது, இங்க பாருங்க நம்மலாம் ஒரு ஃபேமிலி புரியுதா, ஆனா அதுக்கு இந்த சூனியா காட்சி அப்படியே சாதாரணமா விட கூடாது. நம்மள மாதிரி இன்னொருத்தர பசங்க இது இப்படி பண்ண போதுங்களோ. கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட், நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு லோஷன் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. இப்பதான் கேட்டோம் இல்லையா சூப் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த சூப்ல மட்டும் இந்த கொட்டிட்டோம் அது உங்களுக்கு எலியா மாறிடும்ல. நம்ம போது ஐடியா சூப்பரா இருக்கா, ஆனா அதுக்கு நான் கிச்சனுக்கு போகணும், அதுக்கு இந்த வென்டிலேட்டர் இருக்கு அதுவே நான் போயிடுவேன், நீங்க கீழே போய் கிச்சன்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன் போது டேய் தம்பி பாத்து போடான்னு போது ஐயா நான் உனக்கு பேர மட்டும் இல்ல சூரன் நான் பண்றேன்றத பொறுத்து இருந்து பாரு, நீ கீழே போ நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றானா அந்த வெண்ட் வழியா வந்து கிச்சனுக்கு போறாரு. அதே சமயம் இவங்க வந்து அந்த ரெண்டு எலிங்களை பேக்ல போட்டுக்கிட்டு அவங்க கீழே வந்து அந்த டின்னர் ஏரியா இருக்கும் தெரியுமா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம பையன் கரெக்டா கிச்சனுக்கு போறான், போயிட்டு சூப் ரெடி ஆயிட்டு இருக்கதையும் பாத்துறான். சரி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் வேற எங்கேயாவது ஊத்திச்சுனா ஒரு தடவை ட்ரையல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை மட்டும் மேல இருந்து போறான். பார்த்தா அவன் நினைச்ச மாதிரி வேற எங்கேயோ வருது. சோ இது கரெக்டா சூப்ல போய் கொட்டணும், நம்ம ஏதாவது யோசிக்கணும் பிரில்லியன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் அந்த ஒரு கரண்டி இருக்கு, அந்த கரண்டியை சாச்சி விட்டு அதுல ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கரெக்டா பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டான். நான் கடைசியில ஊத்தலாம்னு பார்த்தா என்ன பாத்தீங்கன்னா பொதுக்கடின்னு பாட்டிலோட உள்ள வந்துது. ஆனா எப்படியோ சூப்ல கலந்துச்சு மருந்து சூப்பரா எலி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவன் பாராட்டின்னு அங்க எஸ்கேப் ஆயிரான். அந்த கேப்ல வந்து டின்னர் லாபில வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம காட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலி குண்டா இருக்காங்க. அங்க பாருங்க அவன் எங்க அம்மா அப்பா புள்ள காணாம போய் உள்ள நேரம் ஆகுது ஜாலியா உட்காந்துறாங்க. சரி வாடா அவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போறாங்க. இந்த மாதிரி உங்க பையன் வந்து காணாம போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டமா, ஆக்சுவலி காணாமலாம் போல எலியா மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எலி எடுத்து காட்டுறாங்க. ஐ மாமா அப்படின்ற மாதிரி அது சொன்ன உடனே இதுங்க ரெண்டும் அல்லது அடிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு ஓடி போறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல அப்பவே என்ன பிடிக்காது இப்ப மட்டும் நான் பிடிக்காத போது நம்ம டே குண்டா வாய முடியாது நான் உனக்கு இருக்கல நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பையன் வேலையை முடிச்சு வந்துட்டான். பாட்டி சூப்பர் ரெடி அப்படியே வா உள்ள போலாம், அதுங்க என்ன கதி ஆகுதுன்னு பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டின்னர் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. உள்ள போனா இந்த சூனியக்காரிங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய டேபிள், அதுல எல்லாமே லைனா உட்காந்துருக்குங்க. அந்த ஹெட் வந்து தனியா தான் உட்காந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு நம்ம மாயமா பசங்களோட போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அது என்ன கதி ஆகுதுன்னு பார்த்துட்டே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த ஹெட் ஆஃப் த சூனியக்காரி இருக்கால அவ வந்து சூப் எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில வைக்கலான்னு போறா. டக்குனு நம்ம ஆயாவை பார்த்த உடனே நேரா வந்து உன்னை எங்க பார்த்தேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு சின்ன வயசுல ஆலிஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அவளை கோழியா மாத்தினதே நான் தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆயா பயமே இல்லாம கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த கேப்ல நம்ம பசங்க மூணு எலி என்ன பண்றாங்கன்னா அந்த சூனியக்காரியோட ரூம் கீ வந்து நைஸா சுட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஆயா மாசா டயலாக் அடிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டே கோழியா மாத்தினல கொஞ்சம் அக்கறை சூடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் சூப்பை குடிச்சிட்டு எல்லாம் பச்சை பச்சையா பறந்து இருக்குங்க வெடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா எல்லாமே எலியா மாறிட்டு இருக்குங்க. எல்லாம் பறந்து எலியா வெடிச்சு செதறி அந்த இடத்துல இருக்கிறவங்க பயந்து ஓடி இருக்காங்க. வேலைக்காரங்க எலிய சாகடிக்க பாத்துக்கிறாங்க. இல்ல மேனேஜர் வேற அந்த இடத்துல கடிச்சு விட்டுட்டு ஒரு எலி வேற அவர் கதறிட்டு இருக்காரு. எப்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சுதா நம்ம போலாம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நம்ம கேங்க வெளியில வந்துருது. இப்ப நேரா அந்த சூனியக்காரோட ரூம் தான் போயிருக்காங்க. எதுக்குன்னா அங்க ஏகப்பட்ட லோஷன் இருக்குல்ல அது அவகிட்ட இருந்ததுன்னா என்ன ஆகும், இன்னும் நிறைய குழந்தைங்க தான் போட்டு தருவா. சோ அதனால அதை எடுத்துலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க போய் அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் மட்டும் கீழே ஸ்லிப் ஆகுது. சோ அதை எடுக்கிறதுக்காக மூணு எலி பசங்க கீழே வராங்க பாருங்க. அந்த கேப்ல அங்க சூனியக்காரி வந்துடுறா. வந்து அங்க இருக்கிறதெல்லாம் உடச்சு போட்டு எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா. சரி என்கிட்ட இருக்க சாவியை சுட்டிங்க கீழே லாபில எக்ஸ்ட்ரா ஸ்பேர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா, நான் விட மாட்டேன், நீ உன் நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது கீழே பசங்க பிளான் பண்றாங்க. இங்க ஏகப்பட்ட எலி போயிருக்கு தெரியுமா, இதை வச்சு தான் அதை அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கால்ல போயிட்டு அதுக்கு இருக்கிறதே ஒரு விரல் போட்டு நச்சு நடிச்சோன்னா அது வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கும் பாருங்க. அப்ப நம்மால என்ன பண்ணா பாத்தீங்கன்னா அதே எலி பொறியை வந்து நல்லா ஒரு ஃபோர்ஸா யூஸ் பண்ணி அந்த பாட்டிலோட அப்படியே பறந்து வந்து ஆணு கத்திட்டு இருக்கல பெரிய வாய் வேற கரெக்டா பாட்டில சொறி விட்டு வாயிலே அவ்வளவுதான் லோஷனை ஃபுல்லா குடிச்சிட்டு கிரிகிரின்னு ஆயிரா போல நம்ம சூனியக்காரி. கொஞ்ச நேரத்துல மூஞ்சி முடியெல்லாம் மாதிரி அப்படியே அடிச்சு மேல போவாங்க. போய் சொறி கொண்டால போயிட்டு சீலிங்ல அப்படியே கையை காலாடின்னு துடிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் மேல இருக்கும், கீழே பொத்துன்னு வந்து ஒன்னு விழுது. என்னன்னு பார்த்தா ஒரு கேவலமான எலி கொடூரமான எலியா இருக்கு. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா நம்ம பசங்க அந்த எலி தொட்ட ஆரம்பிச்சிருது. உங்களை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கடியில அவ்வளவு எலி பொறிங்க இருக்கு. இது நடுவுல பூந்து இருந்து நம்ம பசங்க ஓடுறாங்க. அது விடாம தோத்தின்னு இருக்கு. இதுல இந்த சோத்துக்கு செத்தவன் ப்ரூனோ வேற என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்ப கூட சீச கச்சிங்க தான் ஓடி நிக்கிறான். என்ன வால் வந்து ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இவன் வந்து கத்துறான் இவனை காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது விடாம பின்னாடி புடிச்சினே ஓடி வருது. அப்பதான் ஒரு பெரிய ஜெக்க தூக்கி கவுத்து விட்டுறாங்க. நம்ம இதுக்கு மேல உன்ன சும்மா விட போறது இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓவரா குதிச்சு வெளியில வர ட்ரை பண்ணுது. மேல புக்குங்க எல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம பசங்க வந்து ப்ரூனோவை காப்பாத்திறாங்க. அப்பதான் வந்து நம்ம பசங்க வந்து ஆயா கிட்ட வந்து ஒரு சாவியை கொடுக்குறாங்க. இது அந்த பெட்டியோட சாவி அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா பணம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கீழ ஒரு லெஜர் மாதிரி இருக்கு. அந்த லெஜர் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்தமான சூனியக்காரங்களோட லிஸ்ட் பேர் அட்ரஸ் இருக்கு. இப்ப நம்ம ஆயா என்ன சொல்றாங்கன்னா இந்த பணத்தையும் இந்த லோஷனையும் வச்சு தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா சூனியக்காரங்களையும் நம்ம வேட்டையாட போறோம் வாங்கடா பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இங்க எலியா மாறின சூனியக்காரி வந்து கத்திட்டு இருக்காரு. ஏன் பணம் எப்படி நீ எடுக்கலாம் நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நீ ரொம்ப ஓவரா பேசுறல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க இது பூனை அடைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா இந்த சூனியக்காரி ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ ஏ செல்லம் எனக்கு தெரியும்ல நான் தான் உன்னுடைய ஓனர், நான் தான் உன்னை வளர்த்துருக்கேன், என்ன ஆளை பார்த்தா அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கு அப்படியே பின்னாடி போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா டப்பா
ஓபன் பண்ணிட்டு அவ்வளவுதான் அந்த சூனியக்காரியை சாப்பிடுது. இப்போ அவ்வளவுதான் நம்ம ஆயா வெளில வராங்க, வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே கொடுக்குறாங்க. என்ன கடங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரூனோட அம்மா உட்காந்து ஒரு ஓரமா சோகமா உட்காந்துறாங்க. எப்படியோ நீ வந்து எலின்னு சொன்னா உங்க அம்மா நம்ப போறது இல்ல, அட்லீஸ்ட் ஒரு பாய் ஆச்சு சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அம்மா பாய்மா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு கதறி தலை தெறிக்க ஓடுறாங்க அவங்க. அவ்வளவுதான் இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்ம இனிமே ஒன்னாவே இருந்துலாம் சரியா அப்படின்ற மாதிரி ப்ரூனோ சொல்றான். கட் பண்ணா இந்த பாட்டியம்மா வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த 3 எலிகளுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதிகள், பாத்தீங்கன்னா ஒரு மினி தீம் பார்க்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க ஜாலியா விளையாடினே இருக்கும்போது நம்ம சின்ன பையன் வரா, ஆயா எனக்கு எலியா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னும் போது நான் மட்டும் என்னடா பாக்குறதுக்கு தான் வயசான மாதிரி இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் இன்னும் ஒரு சின்ன பொண்ணு தான். இதுல இருந்து என்ன தெரியுது, வெளி தோற்றம் எப்பவுமே முக்கியம் இல்ல, நமக்குள்ள என்ன இருக்குதுன்றது தான் முக்கியம். ஆமா பாட்டி கரெக்டா சொன்னேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாட்டி, இந்த எலிகள் எத்தனை வருஷம் உயிரோட வாழும், சீக்கிரமா போய் சேர்ந்துருவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பொதுவா 3 வருஷம் எலிகள் எல்லாம் இருக்கும், ஆனா நீ வந்து மனுஷனா இருந்துட்டு எலியா மாறி இருக்க இல்லையா, சோ அதனால அந்த ஒரு ஃபார்முலா உனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஏஹே ஜாலி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இந்த படத்துல பேர் போறாங்க. இந்த பேர்ல என்கரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டியும் அந்த 3 எலிகளும் சேர்ந்து உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணிருப்பாங்க, அங்க இருக்க சூனியக்காரிகளை வேட்டையாடி இருப்பாங்க. இந்த மாதிரி கொண்டு போய் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல குழந்தைங்க கூட பேசிட்டு இருந்தாரு யாரோ ஒருத்தர், அவர் யாருப்பா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பயவுல சின்ன பையன் தான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் சீன்ல வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரை காட்டுறாங்க, கொஞ்சம் வயசாகி போன எலியா இருக்காரு. குழந்தைங்களா இந்த உலகத்துல எத்தனை சூனியக்காரிங்க வேணா இருக்கலாம், ஆனா அதுங்களோட போஷனை வச்சு அதுங்க எலியா மாத்தி நம்ம சாகடிக்கிறோம் நான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஸ் சார் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் கத்துறாங்க. ஓடுங்க ஓடுங்க வெளியே போய் ஜாலியா விளையாடுங்கன்ற மாதிரி நம்ம ஆள் கத்துறாப்புல. இதெல்லாம் பார்த்து அந்த பாட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சோ அப்படியே என்ன படத்தை முடிக்கிறாங்க.